அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு குடும்பத்துல எப்படி வித்தியாசமா இருக்கு. ஒரு காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. ஒரு காலத்துல பிறந்த ஊரம் புள்ள, இப்ப பிறக்கிற ஊரம் கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது. தயவு செய்து பெண்கள்லாம் நம்ம நான் புள்ள பெத்தேன்னு சொல்லாதீங்க. பெத்ததெல்லாம் ஒரு காலம், இப்ப பூரா கிழிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. போனோடனே டாக்டர் கேட்கிறாரு, உங்களுக்கு எத்தனை மணிக்கு புள்ள வேணும்? 12 மணிக்கா 12:40க்கா? நம்மால் 12:25 நல்ல நேரம் பார்த்துருக்கோம் சார். இப்படியா எடுத்து வெளியில விடுங்க. அவனு மணிப்பரிசிலேருந்து காசு எடுத்த மாதிரி சரக்குன்னு கழிச்சு பிள்ளைய தூக்கி கையில் எடுத்து போயிட்டு வாங்குறாங்களாம். வாழ்க்கை இன்னைக்கு அந்த அளவுக்கு மாறிடுச்சு. ஆனா ஒரு உண்மையை சொல்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணி 13 வருஷமா என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு மாமியா மருமக சண்டையே வந்ததுல கைதட்டுங்க அக்கா. 13 வருஷமா, சத்தியம் சத்தியம் சத்தியம், 13 வருஷமா என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு மாமியா மருமக சண்டையே வந்ததில்ல. எங்க அம்மா செத்து 13 வருஷம் ஆச்சு, இருந்தாவில சண்டை வர்றதுக்கு. இப்ப சாப்பிடுறா, உருள்றா, பிறல்றா. எங்க அம்மா செத்துருச்சேன்னு எங்க பெரியம்மாவை கொண்டாந்து வச்சு என் பிள்ளைகளை பாத்துக்கிறேன். என் பெரியம்மா எனக்கு அம்மா மாய்த்தானே. போன வாரம் எங்க பெரியம்மா தொண்டை வலிக்குதுன்னு இருக்காங்க, இப்ப டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்கான். டாக்டர் எங்க பெரியம்மா வாயை திறக்க சொல்லி உள்ள லைட் அடிச்சு பார்த்து என் பொண்டாட்டியை கூப்பிட்டு, இங்க வாமா, நீ தானே மருமக? ஆமா சார். உன் மாமியாவுக்கு உள்நாக்கு வளர்ந்துருக்கு, உள்ள இருக்க சின்னதா இருக்கும் உள்நாக்கு, அது வளர்ந்துருக்கு. ஒரு 15,000 ரூபாய் கூட ஆபரேஷன் பண்ண இருக்காரு. என் காசு தானே, இப்ப கொடுத்துட்டு வர வேண்டியானே. இப்ப டாக்டர் கூப்பிட்டு சொல்லியிருக்கா, சார் நான் 30,000 தாரேன், இந்த வெளியில தொங்குற நாக்கையும் எப்படியா நறுக்கி விட்டுருங்க சார் இருக்கா. ஐயா இப்ப எங்க அம்மா சாப்பிட கூட வாயை திறக்க மாட்டேங்குது. இப்ப வாயை திறந்தாலே கத்திரிக்கோலை காட்டுறான். எங்க அம்மா பள்ளி மாதிரியே நாக்க உள்ள இழுக்குது. நேத்து பாக்குறேன் எங்க அம்மா கையை அமுக்குறான், இன்னைக்கு பாக்குறேன் எங்க அம்மா காலை அமுக்குறான். சமாதானம் ஆயிட்டீங்களான்னு கேட்கிறேன். என்னைக்காவது உங்க அம்மா கழுத்து வலின்னு சொல்லாமையா போயிரும், நான் ஒரு அமுக்காமையா விடுவேங்கிறாளே. இந்த பெண்ணால ஏதாவது பொறுப்பு இருக்கா? கேட்டிருக்காருல்ல, கேட்கறதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? இதற்கு பதில் சொல்ல பாட்டால் பதில் சொல்ல வருகிறார் சென்னை ராணிக்குமார் அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பெண்கள். நடிப்பில்லாத நாடகம் இல்லை, நடிப்பில்லாத நாடகம் இல்லை, துடுப்பில்லாத படகு இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. கொஞ்சம் ரைட்ல கட் பண்ணி லெப்ட்ல வாமா. அப்படி இருந்துக்க, அப்படி எங்கிட்ட பக்கம் யாரும் பார்க்க கூடாதுதான். அப்படின்னு அப்படின்னு இந்த வனவாசி மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. வனவாசி மக்கள்னாலே சம மாசு. நீ முதல்ல பேசு நடுவர்களே. நீங்க என்ன சாதாரண நடுவர்? அப்புறம் என்ன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்து, அது ஆஃப் ஆயில்ல போடுவாங்க. முட்டை தோசை இல்லை. நீ பேசுங்க முட்டை. நடுவர்களே, உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்காங்க. அந்த கவிதையை சொல்லும் போது இங்க இருந்து ஆண்கள் பெண்கள்ட்ட இருந்து எப்படி கைதட்டு பறக்கும்னு மட்டும் பாருங்க. உண்மையிலே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, ஜில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? இந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்கள் என்ன மண்டா? நீ ஏன் ஊரா சாப்பிட்டு ஆயிட்டா குண்டா? நீ ஒரு கறி புடிச்ச அண்டா. நம்ம கவிதை சேர்த்துட்டு. ஆனா நடுவர் அவர்களே, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படி ஓரமா வச்சு கொஞ்சம். அப்பா என்ன பேச்சு! நம்ம அபுசார் வந்து ஆண்களுடைய உழைப்பு தான் பேசினாருலங்க. இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும் தாங்க இருட்டா இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெண் இல்லைன்னா உங்க வாழ்க்கையே இருட்டா போயிடும். அதனாலதான் நாங்க யூபிஎஸ் பேட்டரி வைக்கிறோம். ஒரு பெண் பந்தக்கால் போட்டு வந்தாதான் நீங்க எல்லாம் ஆண்கள் எல்லாம் சொந்த கால்லே நிப்பீங்க. அதனாலதான் நாங்க மண்டபத்துல கல்யாணத்தை முடிக்கிறோம். கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன். கல்யாணம் முடிச்சா தாங்க நீங்க புருஷன். நான் புருஷன். நீ புருஷனா? என்ன புருஷன்? உண்மையில நடுவர்களே, பெண் என்றால் அன்பு, பெண் என்றால் பண்பு, பெண் என்றால் ஒரு தெம்பு. அவளை நீ நம்பு. இந்த ஓரமா கிடக்கு கம்பு. நடுவர்களே, பெண் என்பவள் மயக்குபவள் அல்ல, பெண் என்பவள் மயக்குபவள் அல்ல. என்றைக்குமே ஒரு பெண் என்பவள் குடும்பத்தையே பொறுப்பா இயக்குபவள். நடுவர், சில வண்டி ரிப்பேர் ஆகி பாதியில நிக்குது, என்ன காரணமோ? அது டீசல் பெட்ரோல் இல்லாம நிக்கும், டயரே கலண்டுருச்சு. ஆனா உண்மை இல்லைங்க, இவங்க வந்து ஆண்களுடைய உழைப்பு தான் நல்லது, பெண்கள் குடும்பத்துல பொறுப்பா இல்ல. நாங்க தான் குடும்பத்துல பொறுப்பா இல்ல. அப்புறம் ஏன் ஒரு 25 வயசு வந்தவனே ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு ஏன் வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறீங்க? நாங்க தான் வீடு வீடா போய் உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு அலையிறோம்ல. நீ பேசாம இருக்க வேண்டியானே. நீ ஏன் ஜன்னால திறந்துக்கிட்டு மாப்பிள்ளை நல்லா இருக்கானு எங்களை தெருவில் எடுத்து விடுற? எங்க வீட்டுக்கு நாய் வந்தா கூட தான் நாங்க எட்டி பார்ப்போம். அட நாய. உண்மையில நடுவர்களே, ஒவ்வொரு பெண்ணும் பொறுப்பா இருக்கிறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சியா இருக்கும். அப்படி ஒவ்வொரு ஆண் மகனுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது பெண். அந்த வாழ்க்கை எப்படி திரும்ப இருக்கும்? எப்படி இருக்கும்?
அப்படி தங்க பதக்கத்தின் மேலேயா இருக்கும். ஆஹா. தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே இந்த பட்டு கண்ணங்கள் மேலே கட்டு கொடுத்திடலாம் இல்லை விட்டு கொடுத்திடலாம். உண்மையிலே நடுவர் அவர்களே, ஒரு பெண் பொறுப்பா இருக்கும் பொழுதுதாங்க குடும்பத்திலே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். உண்மையிலே பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் ஆண்களுக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் என்ன பேரு அப்படி நாதாரியா சுத்திக்கிட்டு திரிகிறான், ஊதாரியா சுத்திக்கிட்டு இருக்கான், தண்டச்சோறு தடிமாடுன்னு இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஆண்களை. ஆனா எங்க பெண்களை திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் என்ன பேரு? குடும்ப தலைவர், கணவர், புருஷர், இத்தனை எங்க இருந்து வந்துச்சிருக்கீங்க? அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? என்ன பேரு? ஃபேமிலி மேன். ஃபேமிலி மேன் இல்ல, ஃபேமிலி மேன் தான். தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போயிட்டு கடையில காசு பத்தாம பேமொழி முடிச்சுக்கிட்டு தெரியுமா, அதனாலதான் அவனுக்கு பேரு ஃபேமிலி மேன் வச்சிருக்கான். இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல, உண்மையிலே எங்க பெண்கள் மனைவிமார்களெல்லாம் தாரம்னு ஒரு பேர் இருக்கு. ஏன் தெரியுமா? மனைவிமார்கள் எங்களுக்கெல்லாம் தாரம்னு ஒரு பேர். ஏன் மனைவிக்கு தாரம் பேர் வச்சான்? அப்படியே அன்பை தாரம், பண்பை தாரம், பாசத்தை தாரம், கணவனுக்கு முத்தத்தை தாரம், புள்ள குட்டிய பெத்து தாரம். அதனால எங்க பெண்கள் மனைவிமார்களுக்கு தாரம்னு ஒரு பேர் இருக்கு. அதனாலயே மனைவிக்கு தாரம் பேர் வச்சான். ஏன் தெரியுமா மனைவிக்கு தாரம் பேர் வச்சான்? இப்ப நான் சொல்றேன், நீங்க குறிச்சுக்க. உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க அப்பா அத்தால விட்டு தாரம், எங்க அக்கா தங்கச்சியை விட்டு தாரம், எங்க அண்ணன் தம்பியை விட்டு தாரம், எங்க சொந்த பந்தத்தை பூரா விட்டு தாரம். அதனாலதான் உங்களுக்கு பேர் தாரம் தாரம் தாரம். கடைசியா கடையில போய் தாரம் ட்ரிபிள் நீ ஒரு பழைய தகரம். ஆனா நடுவர்களே, உண்மையிலே பாருங்க, எங்க பெண்கள் பாருங்க எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு. எங்க பெண்கள் எல்லாம் பாருங்க அப்படி நாங்க மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுப்போம். ஏன் தெரியுமா? பெண்கள் நாங்கெல்லாம் மேட்சுக்கு மேட்சா. ஏன் பெண்கள் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறீங்க? கட்டுன புருஷன் தான் மேட்சா இல்ல, போட்டுக்கிற ட்ரெஸ் அது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும். நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல? கட்டுனது மேட்சா இல்ல, கட்டிக்கிறது மேட்சா இல்லன்னு போயிட்டே இருப்போம், அவ்வளவுதான். உண்மையில நிலையான அன்புக்கு பிரிவில்லை நடுவர்களே. சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகளுக்கு பெண்கள் பொறுப்பா வரும்போது வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படி தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா இருக்கும். ஆஹா. உறங்கிய போதும் கண்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா. ஆகானம் ஆசை நிறைவேறுமா, கடல் அலையை போல ஓய்ந்து போக நேருமா. ஆக நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம், அருமையான பொருள்கள். ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே எவ்வளவு பேச்சு பேசினார் நம்ம அபு சார் வந்து. இப்ப வந்து உண்மையிலே பாருங்க, அப்படி ஆண்கள்னு சொல்லுங்க, உதடு ஒட்டுதான் பார்ப்போம். ஆண்கள் உதடு ஒட்டுதா? உதடு ஒட்டல, குடும்பத்திலேயும் ஒட்ட மாட்டாங்க. ஓஹோ. ஆனா பெண்கள்னு சொல்லுங்க, பெண்கள் உதடு ஒட்டுதா? ஒட்டுது. ஒவ்வொரு குடும்பமும் பொறுப்பா ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா பெண்கள் எங்கனால அதை மறந்துட்டு. ஓஹோ. ஆண்கள் சொன்னா உதடு ஒட்டல, குடும்பத்திலே நாங்க ஒட்ட மாட்டோம். ஆமா. பெண்கள்னு சொன்னா உதடு ஒட்டுது, குடும்பத்துல நீங்க ஒட்டுறீங்க. இப்ப நான் சொல்றதை நீ சொல்லு. கொழுந்தியா, மரியாதை சொல்லு. கொழுந்தியா, கொழுந்தியா உதடு ஒட்டுதா? ஒட்டலையே. உதடு மட்டும்தான் ஒட்டாது, கொழுந்தியா ஒட்டும். உண்மையிலே பாருங்க, இங்க எங்க பெண்கள் எல்லாம் பாருங்க நடுவர்களே, மகாலட்சுமி மாதிரி எவ்வளவு அழகா இருக்காங்க. ஓஹோ, எத்தனை மகாலட்சுமி. ஆமா. இப்படியே எங்க பெண்கள் பக்கம் அப்படி ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்களேன், அப்படியே பூ மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தனம் மணக்கும், சவ்வாது மணக்கும், புருஷன் மேல உள்ள பாசம் மணக்கும். அப்படியே ஆண்கள் பக்கம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க, பீடி நாரும்,
பிராந்தி நாரும், பான்புராக்கு நாரும், இப்படி நாட்டம் பிடிச்ச குரூப் நீங்க. பெண்கள் பக்கம் போனா பூ மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தனம் மணக்கும், செவ்வாது மணக்கும். இவ்வளவு மணக்கிறதுக்கு காரணம் என் ஆம்பளை வேர்வை சிந்த உழைக்கிறதுனால அங்க மணக்குது, இல்லைன்னா நாரி போயிருந்து தெரிஞ்சுக்க. என்ன சொன்ன? ஆண்கள் பக்கம் போனா பிராந்தி நாரும், பீடி நாரும், சிகரெட்டு நாரும். அப்படி சொல்லக்கூடாது. பீடி ஸ்மெல் வரும், சிகரெட்டு வாசனை வரும், பிராந்தி மணக்கும். ஆமா, 250 ஓவா போட்டு குடிச்சிருக்கு, நீ நாரும் சொல்ற ஈஸியா. இந்த குடிகாரன் எல்லாம் சொல்லக்கூடாது, மது பிரியர்கள், திருட்டு பயல பொருள் விரும்பி, பொம்பளை பொறுக்கிய லேடிஸ் விரும்பி, சுகர் வந்தவனை இனியவன், நல்லவன், நான் ரொம்ப நல்லவன், கை தட்டிருக்கேன். ஆனா உண்மையில நடுவர் அவர்களே இவ்வளவு பேச்சு பேசினார்ல அபு சார், வீட்டுல ஒவ்வொரு நாளைக்கும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பொண்டாட்டியே எத்தனை டீ போட்டு கூப்பிடுறாரு வீட்டுல. ஏய் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி. சரி ரைட், என்ன சேர்த்து பேசுவோம். ஏய் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடி எத்தனை டீ போடுறாரு. என்னைக்காவது மனைவிமார்கள் பெண்கள் இந்தாடா காப்பி வா புருஷன் போய் சொல்லுமா, அடுத்து எவ்வளவு புருஷனே தெரியாம சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றமா நடுவர் அவர்களே. அப்படி குடும்பத்துல பொறுப்பா பெண்கள் நாங்க செய்யறோம்ல வேலை. உண்மையிலே பாருங்க, நம்பிக்கை இல்லாத இடத்துல அன்பு இருக்காதுங்க, அன்பு இல்லாத இடத்துல சந்தோஷம் இருக்காது, சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கை இருக்காது. அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுப்பவள் ஒரு குடும்பத்துல பெண் பொறுப்பா இருக்கிறதுனால வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? பால் வண்ண பருவம் கண்டு மாதிரி இருக்கும். கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு, கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு, பூ வண்ண பாடம் சொல்ல எண்ணம் இல்லையா? பால் வண்ணம் பருவம் கண்டு, வேல் வண்ணம் விழிகள் கண்டு, பால் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். வண்ணம் அங்கே கண்டு, கை வண்ணம் இங்கே கண்டு, பெண் வண்ணம் நோய் கொண்டு பழைய காலத்துக்கே கொண்டே விட்டு குப்புறத்து வந்தியா? ஆனா உண்மையில நடுவர் அவர்களே, பெண்கள் பொறுப்பு அல்லன்னு சொல்றீங்கல்ல, சாதாரணமா ஒவ்வொரு ஆண்மகனும் டூ வீலர்ல போகும்போது, பைக்ல, ஆமா, ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் பாதுகாப்பே எங்களுடைய பெண்கள், பொறுப்பான பெண்கள் இருக்கிறதுனாலதான் ஆண்களுக்கே பாதுகாப்பு. எப்படி சொல்றீங்க நீங்க? உண்மையிலே பாருங்க, ஆண்கள் தனியா டூ வீலர்ல போங்க, காவல்துறை அன்பர் வழிமறிச்சு நிறுத்துவாங்க. நிப்பாட்டு, ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் இருக்கா, மாஸ்க் இருக்கான்னு இப்படி 1008 கேள்வி கேட்பாங்க. அப்படி அழகான என்ன மாதிரி மரியாதை பேசு, அழகான அல்ல அகலமான, அப்படி அழகான மனைவி, அகலமான, சரி அகலமான மனைவிய பின்னாடி பைக்ல வச்சு கூட்டிட்டு போகும்போது எந்த ஒரு காவல்துறை என்பரும் வழிமறிச்சு நிறுத்த மாட்டாங்க. அப்ப ஒரு ஆணுக்கு பாதுகாப்பே பொறுப்பா இருக்கிற பெண்கள் நாங்க தானங்க. இது உண்மை. அன்னைக்கு இப்படிதான் நான் பைக்ல போய்க்கு இருந்தேன், போலீஸ்கார ஐயா நிப்பாட்டிட்டாரு. நிப்பாட்டு, ஆர்சி புக் எடு, லைசன்ஸ் எடு, இன்சூரன்ஸ் எடு. சார் நான் பட்டிமன்ற நடுவர், உன்னை தாண்டா செக் பண்ண, எல்லாத்தையும் எடு. அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் பொண்டாட்டியோட பைக்ல போனா விட்டுட்டார். நான் கேட்டேன், சார் நாங்க தனியா வந்தா மட்டும் முடிக்கிறீங்களே, பொண்டாட்டியோட விட்டுருக்கீங்களே சார் அப்படின்னு. அவர் என்னை பார்த்து ஒரு பாயிண்ட் தான் சொன்னார். தம்பி, அவனே ஒரு கிரகத்தோட போய்கிட்டு இருக்கேன், நம்ம எதுக்கு இன்னொரு கிரகத்தை இருக்குன்னா போடா போடான்னு சொல்றோம்னு போலீஸ்கார சொன்னார், நான் சொல்லல. சரி, இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல, இப்ப ஹார்ட் அட்டாக் வந்து ஆண்களுக்கு அதிகமா வருதா பெண்களுக்கு அதிகமா வருதா? ஆண்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் அதிகமா வருது. ஏன் தெரியுமா ஆண்களுக்கு ஹார்ட் அட்டாக் அதிகமா வருது, பெண்களுக்கு வர்றது இல்ல? எப்பவுமே எங்க பெண்கள் பாருங்க, தான் புருஷன், தான் புள்ள, தான் குடும்பத்தை மட்டும் மனசுல நினைச்சுக்குவோம். ஆனா நீங்க ஆண்கள்லாம் பொண்டாட்டியும் மனசுல வச்சுக்குவீங்க, கொழுந்தியாலையும் மனசுல வச்சுக்குவீங்க, பக்கத்து வீட்டுக்காரையும் வச்சுக்குவீங்க, எதிர்த்த வீட்டுக்காரையும் வச்சுக்குவீங்க, படிச்சவனையும் வச்சுக்குவீங்க, ரோட்ல போறவங்களையும் வச்சுக்குவீங்க. இப்படி மனசு அதிகமா வச்சுக்கிறதுனாலதான் ஆண்கள் மனசு வெயிட் ஆகி அப்படி ஹார்ட் அட்டாக் வந்து சும்மா டப்பு டப்புன்னு போய்கிட்டு இருக்காங்க. என்ன லிஸ்ட் சேர்த்துக்கப்பா. என்ன சொல்றாங்க, ஆம்பளைகளுக்கு ஏன் தெரியுமா ஹார்ட் அட்டாக் வருது, பெண்கள் வந்து ஹார்ட் அட்டாக் வராதான். ஏன்னா அவங்க புருஷன், அவங்க புள்ள, அவங்க குடும்பத்தை மட்டும் தான் மனசுல வச்சிருப்பாங்க. நம்ம ஆம்பளைய
புருஷன், நம்ம பொண்டாட்டி, பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி, ஏத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி, கொழுந்தியா எல்லாரையும் மனசுல வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து டொப்பு டொப்புன்னு போயிடுறோமா. முதல்ல ஆம்பளை சாகிறது பொம்பளையால, அதுதானே சொல்ல வர்ற நீ? பாயிண்ட் அதானே, ஆம்பளை சாகிறது பொம்பளையால, அதான உண்மையான பாயிண்ட். ஆனா உண்மையிலங்க ஒரு குடும்பம் என்பது ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் வசந்தமாக மலர்வது குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்துல ஒரு பெண் பொறுப்பா இருக்கிறதுனால வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படி குங்கும பூவே கொஞ்சம் புறாவே இருக்கும். பக்கிரி 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 ராஜா போதுமே 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 ராஜா. ஆஹா, நல்ல ஒரு கைதட்டல் கொடுப்போம். ஆனா நடுவர் அவர்களே, உண்மையிலே பாருங்க, எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை நாட்டிலே பார்க்க முடியும். அப்படியா? ஆமா, மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் டான் எந்திரிச்சிருவாரு. அப்பதான் தெளியும் போல இருக்கு. எந்திரிச்சு என் முகத்துல தாங்க முழிக்கணும்னு அவர் கிரகம் தான். அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி அப்படிம்பாரு. என்னத்தான் எங்க மாமியார் சொல்லுவாங்க, பன்னி குட்டியே தங்க குட்டிக்கிறான் பாரு. அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் போல இருக்கு. ஆனா பட் அத பத்தி நான் கேர் பண்றது. நீ கேர பின்றது இல்லையே. எங்க உன் கூந்தல தூக்கி முன்னாடி போடு பாப்போம். ஏன் நடுவர்களே, இதுக்கு என்ன குறைச்சல்? என்ன இருக்கு குறைச்சலுக்கு? உங்க கூந்தல பாத்தீங்களா, உங்களுக்கு வெள்ளை அடிக்கிற கட்ட புரசு மாதிரியே இருக்கு. உண்மையில பாருங்க, அப்படி தங்க குட்டினோட அப்படியே அத்தா முன்னாடி போய் ஜிங்குன்னு நின்று, யாத்தா டெய்லி காலையில என் முகத்திலே முழிக்கிறீங்களே, அவ்வளவு பாசமாத்தான் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பாப்பேன், இருட்டா இருக்கும், இன்னும் விடியல் படுத்து தூக்கிடுவேங்கிறாரு. இதுக்கு பேர் தான் விடியா மூஞ்சி குடும்பம். ஆனா நடுவர் அவர்களே, என்னதான் நான் விடியா மூஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடுகிறது என்னால. நடுவர் என்கிட்ட நல்லா விடிஞ்சாச்சு. உண்மையில பாருங்க, போன வாரம் நேர்க்க விரும்புக்க ஓடோடி வந்தாருங்க. நானும் இப்படிதான் பதறி போய், ஐயோ யாத்தா அப்படி நேர்க்க விரும்புக்க வர்றீங்களே அப்படின்னு கேக்குறேன். என்னை ஒரு நாய் துரத்திருச்சு அப்படின்னா. ஆமா, நாய் துரத்திருச்சா, எங்கேயாவது கடிச்சிருச்சாத்தா அப்படின்னு கேக்குறேன். கடிக்க வந்துச்சு, உங்ககிட்ட ஆதார கடை காட்டினே திருப்பி போயிடுச்சு அப்படின்ட்டாரு. ஆனா உண்மையில நடுவர்களே, என்னதான் குடும்பத்துல அப்படி இப்படி சிறு சிறு ஊழல் இருந்தாலும் கூட ஒரு பெண் அந்த குடும்பத்துல பொறுப்பா இருக்கிறதுனால வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? பூஜைக்கு வந்த மலரே வாங்க. பூஜைக்கு வந்து மலரே வாங்க. பூஜைக்கு வந்து மலரே. ஆஹா, நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கணும். அருமையா பழைய பாடல்கள் தோண்டி எடுத்து பொக்கிஷத்தை கொண்டாந்து இங்க கொடுத்திருக்காங்க. அருமையான குரல் பலம். ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சு கூட்டிட்டு போவாரு. நீங்க சென்னையில இருக்கீங்க, அதனால உங்களை பீச்சு கூட்டிட்டு போவாரு. அங்க கடல் இருக்கு, கரை இருக்கு, கூட்டிட்டு போவாரு. எங்க ஊர்ல கடலும் கிடையாது, கரையும் கிடையாது, கம்மா கரைக்கு தான் கூட்டிட்டு போவோம். பரவாயில்ல, எங்கேயோ கூட்டிட்டு போய் பொண்டாட்டியை சமாதானப்படுத்தினா சரி. அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு அப்படியே என் தலைய வருடி விட்டு இந்த நூடுல்ஸ் மண்டே அப்படியே 4 வரி கவிதை சொல்லுவாரு. எப்படி? அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லும் அப்படின்னாரு. நான் கேட்டேன், நான் அவ்வளவு அழகா இருக்கனாத்தா அப்படிங்கிறேன். அவளை அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டேங்கிறாரு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த பக்கமே தெரியவில்லை. என்னதான் கணவன் மனைவிக்குள்ள இப்படி சிறு சிறு சண்டைகள் இருந்தாலும் கூட அதை தான் பெத்த புள்ள வந்து சமாதானப்படுத்துவான். அதுதான் குடும்பத்துல பொறுப்பா ஒரு பெண் வளர்ப்பு. எப்படி? வளர்ந்தகளை மறந்து விட்டால் கீழடா கண்ணா, வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. வளர்ந்தகளை மறந்து விட்டால் கீழடா கண்ணா, வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா.
நாள்களை மறந்து விட்டால் இல்லடா கண்ணா, நான் படித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. நீ உட்காரடா கண்ணா. ஆகவே நடுவர் அவர்களே, எந்த வகையில் பார்த்தாலும் ஒவ்வொரு வீடும் நாடும் சிறக்க காரணம் பெண்களுடைய பொறுப்புதான் என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சுப்பாட்டு. அப்படியே உட்காருங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். இப்படிதான் இருக்கணும். நல்ல ஒரு கைதட்டுங்க பாப்போம். நம்ம ஊருக்கு நம்மளை நம்பி இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்காங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய கைதட்டல் தான் வாழ்நாள் பூரா எங்களோட வந்து கொண்டிருக்கோம். அதனாலதான் உங்களை கைதட்டுங்க கைதட்டுங்கன்னு கேட்கிறோம். ஏன்னா நாங்க மனுஷன் வரும்போது ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு சிரமத்துக்கு இடையில தான் நாங்க வாழ்றோம். ஏன்னா நைட்டு பூரா தூக்கம் முழிக்கிறோம், காலையில போறோம், திருப்பி வந்து தூக்கம் முழிக்கிறோம். இந்த மனக்கவலை எல்லாம் தீர வேண்டும் என்றால் நீங்கள் கொடுக்கக்கூடிய கைதட்டல் தான் வாழ்நாள் பூரா எங்களோட வந்து கொடுக்கும். இந்த பாருங்க, ஐயா கைதட்டி எவ்வளவு ரசிக்கிறாங்க பாருங்க. இப்படித்தான் ஒரு ரசனைங்கிறது இருக்கணும். ஏன்னா அன்னைக்கு சொன்ன பாருங்க, பாலூட்டும் மண்ணை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன், துணையாக கொண்டு நீ நடை போடுகின்ற உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்தில் நாளை மலரும் பிள்ளைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. அவர் என்ன சொல்றாரு? பெண்களால சந்தோஷம் இல்லைங்கிறார். இந்த அம்மா என்ன சொல்லுது? பெண்கள் பொறுப்பாத்தான் இருக்குங்கிறாங்க. நான் பெண்கள் பொறுப்பாத்தான் இருக்கேன்னு 2 பேரும் சொல்லல. உங்க 2 பேரையும் பார்த்து கேட்கிறேன். வட்டமா ஒரே மாதிரி ஒரு 10 தோசை சுட்டு போட்டு நான் பட்டிமன்றமே பேசல. 4வது தோசை சுடையில தோசை பிஞ்சு போயிடும். என்னடி தோசை பிஞ்சு வச்சு? கல்லு பழகல. 15 வருஷமாவும் அந்த கல்லு பழகாம கிடக்கு. கல்யாணம் பண்ணி மறுநாளே பக்கத்து வீட்டுக்காரியோட பழகிடல. தெருவுல உள்ளவங்களோட பூரா பழகிற அந்த கல்லு மட்டும் பழக மாட்டேங்குது. வா 2 பேரையும் வண்டியில ஏத்துறேன். எங்க ஆம்பளையால் தான் ஹோட்டல்ல தோசை சுடுறான். சட்டையே இல்லாம அப்படி கரு முண்டை மாதிரி நிற்கிறான். ஒரு கருப்பு கலர்ல கல்லு கிடக்கு. ஒரு சட்டியில தண்ணி வச்சிருக்கான். இந்த தண்ணியை தூக்கி தெளிச்சு விட்டு பழைய விளக்கமாறு ஒன்று வச்சிருக்கான். கடை ஆரம்பிக்கல வாங்கினது. அதுல 4 சாத்தி விட்டு கப்புல மாவெடுத்து இழுவுறான். தோசை எந்திரிச்சு இலக்கி வருது. நீ சொல்ற தோசை பிஞ்சுக்கிட்டே போகுது. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பொண்டாட்டியிலே 3 வகையான பொண்டாட்டி இருக்கு. 3 டைப் ஆஃப் பொண்டாட்டிஸ். 3 வகையான பொண்டாட்டி. ஃபர்ஸ்ட் டைப், சோத்தை போடுவான், சாம்பாரை ஊத்துவான், பிசைஞ்சு வாயில வைப்பான், உப்பு இருக்காது. என்னடி உப்பு இல்ல? ஏன் உப்பு போட்டதை சாப்பிடுறியோ? நீ போட்டு சாப்பிட மாட்டியோ? ஒன்னா கையில கட்டையா முளைச்சிருக்கு கத்துவா. இவ்வளவு கூட கணக்குல சேர்க்கலாம். நம்பர் 2, என்னடி சாம்பார்ல உப்பு இல்ல? வாயிலே முழங்குவான். உடைய போ கழிச்சல் போ பேசல லாரி போது பசு போது அடிப்படி சாகாம வந்து தொலைகிறாய். இவளையும் கணக்குல சேர்க்கலாம். நம்பர் 3, இவதான் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு. என்னடி சாம்பார்ல உப்பு இல்ல? பதிலே பேச மாட்டான். இப்படி பருவருன்னு முழிப்பான். இவதான் சோத்துல விஷத்தை வைக்கிற குரூப், ஸ்லோ பாய்சன். இவளுக்கிட்ட தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். என்ன, எனக்கு 7 பொண்டாட்டி, அதனால 3 பொண்டாட்டி பத்தி தெரியும். திருப்பூருக்கு விலைக்கு போயிட்டாரு. நம்ம போன் நம்பர் தான் ராணியோட தான் வாங்கிக்க. இதுல என்ன இருக்கு? அப்ப பெண்களால என்ன சந்தோஷம் இருக்கு? எங்க மனுஷனை நிம்மதியா இருக்க வர்ற நீ? ஆம்பளை எப்ப தெரியுமா ஏமாறுறான்? இந்த பொண்ணுன்னு ஒண்ணு பார்த்து முடிவு பண்ணிடுறோம்ல, நிச்சயம் அதை இதான் பொண்ணுன்னு. அப்ப எவன்ட்டையாவது கடனை வாங்கி ஒரு செல்போன் அந்த பிள்ளைக்கு பிரசன்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இதுல என் நம்பர் இருக்கு, நீ பேசு. விடிய காலம் 6 மணிக்கு பல்லு விளக்காம பேச ஆரம்பிச்சிடுறேன். அப்புறம் எந்திரிச்சியா? எனக்கு தூக்கம் இல்லை, உனக்கு எனக்கும் தூக்கம் இல்லை. அப்புறம் நீங்க என்ன சாப்பிட்டீங்க? பூரி சாப்பிட்டோம். பழைய சோரத்துன்னு இருக்கும் பரதேசி போய் சொல்லும். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? நாங்க சப்பாத்தி சாப்பிட்டோம். வீட்டுல ரவை உப்புமா கட்டியிருப்பாங்க. அப்புறம் 10 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் குடு, வேற ஒன்றும் இல்லையா? குட்டு அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இதுக்காக கல்யாணம் பண்ணுவாங்களா? கொடுக்குறாங்க, கொடுத்து தொலைய மாட்டாங்க. நைட்டு சார்ஜ் தீர்ந்து போயிடுது. நைட்டு 10 மணிக்கு பிளக்கு பாயிண்ட் போய் சொருகிட்டு படுத்துக்கிறாங்க. நைட்டு 1:30க்கு கொடுப்பாங்க பாருங்க. இது ஒரு பொண்டாட்டி வர்றதுக்கு முன்னாடி. கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 3 வார்த்தை தான் பேசுறேன். 3 மணி நேரம் பேசினவன் இப்ப என்ன பேசுறேன்? வை வாரேன், ஒற்றே குலவேன். இந்த போன் எப்ப தெரியுமா வரும்? நைட்டு 10 மணிக்கு எவனையாவது தோது பண்ணி அப்பதான் உன்னை வாங்கி கொண்டே பாலக்கடையில வச்சுக்கிட்டு உட்காருவாங்க. கிரிங்கிரின்னு போன் அடிச்சிடும். அவளே தான்டா அடிச்சுட்டாடா மாப்பிள்ள, அவளே தான் மாப்பிள்ள அடிச்சுட்டா மாப்பிள்ள. சேலம் போறோம்னு சொன்னே எப்படித்தான் மூக்கு வேர்ச்சுன்னு தெரியல, அடிச்சுட்டா மாப்பிள்ள. சத்தம் பண்ணாம கொஞ்சம் நேரம் பேசாம பேச. சரி, என் பொண்டாட்டி நீ என்னடா பேசுற? பேசாம கொஞ்சம் சத்தம் பண்ணாம. என்னம்மா, இங்க ஒரு மீட்டிங்ல இருக்கிறம்மா, டே நைட் மீட்டிங்ல இருக்கிறம்மா. சரக்குக்கு பேர் வச்சான் பாரு, டே நைட். டேலையும் அடிக்கலாம், நைட்லயும் அடிக்கலாம்.
இவ போட்ட பதட்டத்துல மூடி சுத்திக்கிறோம். மாப்பிள்ள மூடி சுத்திக்கிருச்சு மாப்பிள்ள, என்ன பண்றது? உன் பைக்கு சாவியை கூட திறப்பு. ஐயோ வளையுதே. இதுக்கு கடைசி ஐடியா பண்ணுவாங்க பாருங்க, இது பாட்டை திறக்கிறது. செட்டில்மெண்ட் பண்றான் சரக்கு. மறுபடியும் சுத்துது. இப்ப கடைசி ஆயுதம் இதான். எப்படி தெரியுமா திறக்கணும்? கடைசியா துண்டை உதறி இதுல போட்டு, ஐயோ உடஞ்சு போச்சடா, புறா வடிகட்டுவான், புறா கையா ஆட்டாம புறா, ஐயோ பீங்கா குத்தி குடிச்ச. இவ்வளவு விமர்சனம் இந்த பொம்பளையால தானே நடக்குது. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இந்த பெருமை பேசுற பறக்கம் இந்த பெண்களுக்கு தான். ஆம்பளை என்னைக்காவது பெருமை பேசியிருக்கானா? ஒரு 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும், அக்கா பாத்தியாக்கா சேலத்துல 250 ரூபாய் சொன்னேன், 150 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். 10 வீட்டுல இந்த செருப்பை காட்டிட்டு தான் அக்கா காலிலே போடும். ஆனா ஆம்பளை அப்படி கிடையாது. 1500 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பான். எவன்ட்டையா சொல்றானா? எவன்ட்டையும் சொல்ல மாட்டான். ஏன்? தலைதான் தொங்கிருமே, நிமிந்தாவுல நாங்க சொல்றதுக்கு. அப்ப இவ்வளவு சிக்கல்ல வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இப்ப பெண்களுடைய பொறுப்பு இல்லை, ஆண்களுடைய உழைப்புத்தான் என்ற அணியை நிறைவு செய்து பேச உலகம் போற்றும் பேச்சாளர், ஒன்னவர் பேச்சாளர், பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்கள் உங்கள் கையெழுத்துள்ளோடு வருகிறார்.